ஆலமீன் தூய்மையான அக்கீதாவை புரிந்து வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான். ஏனண்டா சரியான நம்பிக்கை உள்ளத்தில் ஒருத்தனுக்கு பதிஞ்சிட்டுண்டா, சரியான அக்கீதா முறையாக பதிஞ்சிட்டு அப்படி என்று சொன்னால், படைத்தவனை சரியான முறையில் புரிஞ்சிட்டான் அப்படி என்று சொன்னால், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை என்ன செய்யும், அமையும். சரியான நம்பிக்கை அமைஞ்சிட்டா உலகத்தில் சோதனைகளாக இருக்கலாம், மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம், அவன் நடுநிலையாக என்ன செய்வான் போவான். ஏன் அவனுக்கு தெரியும் இதில் எப்படி நடக்கணும், இது அக்கீதா அவனுக்கு தெளிவாக இருக்கிறதுனால. அதன் ஊடாக அவனுக்கு அப்போ என்ன கிடைக்கும், நல்ல வாழ்க்கை நிச்சயமாக என்ன செய்யும், கிடைக்கும். சரியான அக்கீதா இல்லை, சரியான நம்பிக்கை இல்லை என்றால் சோதனைகளையும் சந்தோஷங்களையும் சரியாக அளந்து கொள்ள மாட்டான். சரியாக அளக்கல என்ற ரிசல்ட் எப்படி இருக்கும், தலைகீழாக இருக்கும். அதன் அடிப்படையில் வாழ்க்கை என்ன செய்யாது, நல்ல வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையை அமையாது. வசதியான வாழ்க்கையை அமையலாம், ஆனால் சந்தோஷமான வாழ்க்கையாக என்ன செய்யாது, அமையாது. அல்லாஹ் தாலா சொல்றான் சூரத்துன் நஹல் 97, மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின். ஈமான் கொண்ட நிலையில், முஃமினான நிலையில் எந்த ஆணாகினும் எந்த பெண்ணாகினும் அவர்கள் நல்ல வேலை நல்ல அமல்கள் செய்வார்களாக இருந்தால், எந்த நிலையில், ஈமான் கொண்ட நிலை அப்படின்னா சரியான அக்கீதா சரியான நம்பிக்கை இருக்கிற நிலையில் அவர்கள் நல்ல அமல்கள் செய்வார்களாக இருந்தால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்களது கூலியை அவர்கள் செய்தவற்றில் மிக அழகான கூலியாக அவர்களுக்கு மறுமையில் என்ன செய்வோம், அந்த கூலியை கொடுப்போம். இந்த உலகத்தில் என்ன, ஹயாத்தன் தய்யிபா, நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம், கொடுப்போம். எப்படின்னா நல்ல வாழ்க்கையை கேட்கவே இல்லை அவர், ஆனால் என்ன செய்கிறாரு, மன் அமில சாலிஹ மின் தக்கரின் கொடுத்தா வஹுவ முஃமின், முஃமினான நிலையில் அவர் நல்ல ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறார், அதாவது நல்ல அமல்களை செய்தால் அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் கொடுப்பேன், மறுமையில் நல்ல கூலியை என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான். சூரத்துன் நஹல் 97. இறைவனை ஈமான் கொள்ற விஷயத்தில்